ஹாய் ஒருவன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பரபரப்பாக எல்லோரும் போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸுக்கு கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதெல்லாமே எதுவுமே நடக்கலைங்க. அதுதான் பெரிய விஷயமே. அண்ட் கிராஃபுக்கு மட்டும் ஒரு மனசாட்சியோடு என்னமோ பண்ணியிருக்கிறாங்க. பட் பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரி அந்த செகண்ட் கேள்விக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படி m⁴n. ஸோ இது ஒரு அஃபீஷியல் ஆன்சர் கீங்க, இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அஃபீஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சும் கிரேஸ் மார்க் இல்லையா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் போடலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு பாருங்கள். ஆன்சர்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லாமே நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏபி எடுத்து எழுதுனாலே 1 மார்க்குன்ட்டாங்க. ஸோ சூப்பர். அப்போ 2 மார்க் கன்ஃபார்மு. எஃப்ஓஜி இந்த ப்ரூஃப் இருந்தாலும் கரெக்டு தான். இந்த ப்ரூஃப் நீங்கள் இப்போ நாட் ஈக்குவல் தான், ரெண்டுமே இருந்தால் கரெக்டு தான். ஸோ அடுத்து வந்து இது வந்து என்ன மெத்தடில் வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 1 மார்க்கு, இந்த ஆன்சருக்கு 1 மார்க்கு. ஸோ இங்கே என்ன இருக்கோ அப்படியே மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? ஏபி பிஏ ரெண்டுமே நாட் ஈக்குவலுங்க, மேட்ரிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஈஸியான ஆன்சர் 2 மார்க்கு. ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 17/2 போட்டால் கரெக்டு, பாயிண்டில் போட்டாலும் கரெக்டு, 2 மார்க் கொடுத்துருவாங்க. அண்டு இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1 மார்க்கு, பர்பண்டிகுலர்னு சொல்கிறக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரிக்னாமெட்ரி சம்முக்கு இது 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. ஸோ அதே மாதிரி மென்சுரேஷனுக்கும் சூப்பராக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரஸ்டம் சம்முக்கு ஃபார்முலாக்கு 1 மார்க், ஃபார்முலா எழுதியிருந்தாலே 1 மார்க் தான். அதே மாதிரி ரேஞ்சு சம்முக்கும் ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, ரேஞ்சு கண்டுபிடிச்சது 1 மார்க், 10 ஆன்சர். ஸோ அதே மாதிரி NF 200 2/5 இதெல்லாம் வந்து செம ஈஸி. அண்ட் இந்த சம் தான் நம்ம எதிர்பார்த்தோம். பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இந்த ஃபார்முலா போட்டிருந்தீங்கன்னா கிவன் சீக்வன்சஸ் ஏபின்னு சொல்லியிருந்தா, இது ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா அவங்க 1 மார்க் கொடுத்துட்றான்ட்டாங்க. சரிங்களா? ஆறுன்னு போட்டிருக்காங்க. என்ன ஆறுன்னு போட்டிருக்காங்க? இது அல்லது இது, அது அல்லது இது மாதிரி இருந்தால் 1 மார்க் கொடுத்துருவாங்க. காமன் டிஃப்ரென்ஸ் D = √2 போட்டால் 1 மார்க்கு. 1 மார்க் ஷுட் பி அவார்டட் இட் ஃபார்முலா இஸ் கரெக்ட். ஃபார்முலா வந்து கரெக்டாக இருந்தால் 1 மார்க் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன ஒன்று வச்சுக்கன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாருங்கள், எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், செட் ஆஃப் ஆர்டர் பை டேபிளுக்கு 1 மார்க், ஆரோ டயக்ராமுக்கு 1 மார்க், கிராஃபுக்கு 1 மார்க். இந்த சம் சிம்பிளான சம் பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேகா சம் மாதிரி ஒரு சம், அதுக்குமே சிம்பிளாக 5 மார்க் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் சம்ஸு ஏபி டிரான்ஸ்போஸ்க்கு ஒரு ஆன்சர், பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் 2 ஈக்குவலாக வரணும். ஒரு ஸ்டெப்புக்குமே அவங்க ஒரு மார்க் தராங்க. ஸோ தப்பாக போட்டிருந்தீங்கனாலும் பயப்பட வேணாம். நீங்கள் அட்லீஸ்ட் வந்து இன்டூவை கரெக்டாக பண்ணினாலும், பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அங்கே 2 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை தப்பாக போட்டிங்கன்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மார்க்கு. பாருங்கள், அப்போ என்ன அந்த அளவுக்கு அவங்க தீரத்துக்கு மார்க் கொடுக்குறாங்க. டயக்ராமுக்கு 1 மார்க், அப்போ இதிலே 3 மார்க் ஆச்சு. ஸோ ப்ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் எழுதுனா 2 மார்க்கு தான். அப்போது யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதிருக்கீங்களோ அவங்களுக்கு ஓகே. ப்ரூஃபும் எழுதி இப்போ எல்லாம் சேர்த்து 5 மார்க்கு. டயக்ராம் வந்து வரையலை, மார்க் ஷுட் பி அவார்டட் ஒன்லி ஃபார் தி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட்டருக்கு இந்த முறையில் போடுறக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க். ஸோ 5 மார்க் கொடுக்குறாங்க. ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்டன் ஈவன் இஃப் ஆன்சர் அஸ் கிவன் இன் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் போட்டால் வேறு எதாவது மெத்தட் போட்டால் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த சம்முக்கு பாருங்கள், இந்த மெத்தடுக்கு 1 மார்க், இந்த ஃபார்முலாக்கு 1 மார்க்கு. ஸோ எங்கேயாவது நீங்கள் ஃபார்முலா எழுதி வச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க் கொடுத்துட்டாங்க, இந்த ஆன்சருக்கு 2 மார்க், இந்த ஆன்சருக்கு 1 மார்க்கு. ஸோ 2 மார்க் ஷுட் பி கிவன் இஃப் ஒன்லி தி ஃபாலோயிங் ஃபார்முலா ரிட்டர்ன் வித்தவுட் ஆன்சர். என்ன சொல்கிறாங்க? A³ + BQ இந்த ஃபார்முலா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, வித்தவுட் ஆன்சர் இது யூஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாதன் சம்மு ஃபார்முலாவுக்கு 2 மார்க், சூப்பர். அதுவே ஸ்டெப்புக்கு 2 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க். இஃப் த ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் மட்டும் கண்டுபிடித்து தென் 1 மார்க் ஷுட் பி அவார்டட். ஃபுல் மார்க் ஷுட் பி அவார்டட் ஈவன் இஃப் ஆன்சர்ஸ் ஆர் கிவன் இன் ஆல்டர்னேட். ஏதோ மெத்தடில் போட்டாலும் கரெக்டு தான். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இதுக்கு வந்து 1 மார்க்கு, ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு. பாருங்கள், இதுக்கு 1 மார்க்கு. ஸோ போட்டிங்கன்னா 5 மார்க். நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் போட்டாலும் கரெக்டு தான். ஸோ இதுவுமே பாருங்கள், ஃபார்முலாவுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க்கு, ஃபார்முலா 2க்குமே 1 மார்க், இந்த ஆன்சருக்கு 1 மார்க், இந்த ஆன்சர் கன்சிஸ்டன்ட்டின்னு சொல்கிறக்கு 1 மார்க்கு. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி சம் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் கொடுத்தா 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். அதே மாதிரி இந்த சம்முக்கும் எந்த ஒரு தடை இல்லாமல் அவங்க கொடுத்துட்டாங்க. வேறு எதுவும் கிரேஸ் மார்க் கிடையாது. ஸோ இதை நம்ம சுருக்கி இந்த மெத்தடில் கொண்டு வரக்கு 2 மார்க்கு. அப்புறம் B² - 4AC போட்டால் 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, ரூட் சொல்கிறக்கு 1 மார்க். எவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க பார்க்கலாம். ஸோ அடுத்தது கிராஃப் ஜாமெண்ட்ரி ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ட்ராய லைன் செக்மெண்ட்டுக்கு 1 மார்க்கு, ட்ராய சர்க்கிளுக்கு 3 மார்க்கு, பைசெக்டருக்கு 1 மார்க்கு, ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு 2 மார்க். ஸோ எப்படி நீங்கள் தப்பாக போட்டால் கூட 6 மார்க் கிடச்சிரும். அதுதாங்க. அதே மாதிரி 2 டேஞ்சன்ட்டு ரஃப் டயக்ராம் வரும். ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு 2 மார்க். ஆமாம்,
லைன் செக்மெண்ட் 11 சென்டிமீட்டர் இருக்கணும். சென்டிமீட்டர் அந்த லைன் செக்மெண்ட் கூட 2 மார்க்கு, செகண்ட் ஸ்கர்ல் வரக்கு 2 மார்க்கு, 2 டேஞ்சன் வரக்கு 1 மார்க். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு தப்பாக வரைஞ்சாலும் 6 மார்க் கிடச்சிரும். XY ஆக்சிஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் பாருங்கள். XY ஆக்சிஸ் வந்து மாற்றிக்கலாம், இது கிடையாது. 44வது B, 44வது A வந்து ஓகே, 44வது B பாருங்கள். 2 டப்பாவும் பாசிபிலிட்டி. எக்ஸில் டைம் போட்டு ஒயில் டிஸ்டன்ஸ் போடலாம், இல்லை எக்ஸில் டிஸ்டன்ஸ் போட்டு ஒயில் டைம் போட்டுக்கலாம், மாற்றி போட்டுக்கலாம். XY குழப்பம் இருக்கிறவங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இருந்தால் கரெக்ட், அந்த K ஆன்சர். அதே மாதிரி 75 கிலோமீட்டர் 6 hours ஆர் 360 minutes அந்த டைமு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ உங்களுக்கு ஈஸி. டப்பா எழுதுனாலே 2 மார்க்கு, ஸ்கேல் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த K கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கு, பாயிண்ட்ஸு பிளாட் ட்ரா தி ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே கிராஃப் தப்பாக போட்டாலும் ஒரு 5 மார்க் கொடுத்துட்றாங்க பார்த்துக்கோங்களேன். இந்த PDF உங்களுக்கு நான் கீழே தரேன். ஸோ கிராஃபில் நமக்கு சாதகமாக அமையுது, ஜாமெட்ரி அமையுது. ஸோ எல்லாருமே ஃபார்மில் எழுதி வச்சிருந்தாலும் பாஸ். யாரோ ஃபெயில் ஆனீங்களா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, யாரும் ஃபெயில் ஆக மாட்டேங்க. ஸோ அதே மாதிரி சென்டம் வருமா வராதா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம நினச்ச மாதிரி எதுவும் வரல. ஸோ பார்க்கலாம், சயின்ஸ் சோஷியலுக்கெலாம் வந்திருக்கான்ட்டு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.